ஹாய் ஃப்ரெண்ட், எப்படி இருக்கீங்க? நம்ம இன்னைக்கு இந்த ட்ராமாவோட நெக்ஸ்ட் பார்ட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஒரு குட்டி பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட இன்ட்ரடியூஸ் ஆகுறா. அந்த பொண்ணு பாக்குறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு ஒரு குழந்தை, பெண் குழந்தை பிறந்து இறந்து போச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அதே வயசுல இருக்கா பாக்குறதுக்கு அப்படியே. அதனால அவளுக்கு அந்த குழந்தை மேல ஒரு எமோஷனல் ஃபீல் வருது. அவளுக்காக ஏதாவது ஹெல்ப் பண்ணலான்ட்டு பாட்டில்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்குறா. அந்த குட்டி பொண்ணுக்கும் ரொம்பவே நம்ம ஹீரோயினை பிடிச்சு போயிடுது. ஆனா அந்த குட்டி பொண்ணுடைய நிலைமை ரொம்பவே மோசமா இருக்கு. அவளை வளர்க்குறவங்க அவளை ரொம்பவே டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதோட தானே முடிஞ்சிருந்துச்சு இந்த பார்ட் ஸ்டார்டிங்லயே. ஆக்சுவலா ஷியோ அவனுடைய பாடி கார்டு கிட்ட நம்ம ஹீரோயினுடைய குழந்தைய பத்தி சர்ச் பண்றதுக்காக சொல்லியிருந்திருப்பான். அவனுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சிருக்கும் போல இருக்கு. அதை ஷியோ கிட்டே வந்து சொல்ல, அதுலயும் அந்த குழந்தை பிறந்து இறந்துச்சுன்னு சொன்னாங்களே, அந்த குழந்தை கரெக்டா ஷியோட வயசு 7 வயசு. இப்ப உயிரோட இருந்திருந்த அந்த குழந்தைக்கு 7 வயசு நடந்திருக்கும் அப்படின்ட்டு அவங்கிட்ட சொல்ல, அவனுக்கு என்ன என்னுடைய வயசு தான் அந்த குழந்தைக்கு இருந்துச்சா, அதனால ஷியோவும் அப்பனா இன்னமும் சர்ச் பண்ணுங்க, என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரிஞ்சாகணும்னு சொல்றான். அதுக்கப்புறம் எல்லாருமே டைனிங் டேபிள்ல உட்காந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஷியோக்கு ஆன் நல்ல சாப்பாடு எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை பார்த்த குட்டி பையனும், என்னம்மா இன்னைக்கு ரொம்ப நல்ல மூட்ல இருக்குங்க போல இருக்கு, எனக்கு நல்ல சாப்பாடு எல்லாம் கொடுக்குறீங்களே, என்ன விஷயம்னு கேட்டா, அதுவா நேத்து வரைக்கும் உடம்பு சரியில்லாத இருந்தல்ல, இப்ப நல்லா ஆயிட்டல, அதனாலதான். அது இல்லாத நான் இன்னைக்கு ஒன் யூ குரூப்போட பிரசிடென்ட் நான் பார்க்க போறேன், அதனாலதான் ரொம்ப ஹாப்பியா இருக்கேன் அப்படின்னு சொல்ல, ஆக்சுவலா அந்த கம்பெனியுடைய பிரசிடென்டே நம்ம ஹீரோ தான். அதனால குட்டி பையனும் இவனை திரும்பி பார்க்க அவன் எதுவுமே தெரியாத மாதிரி மூஞ்ச மறைச்சிக்கிறான். அதனால ஷியோ ஹீரோயின் கிட்ட, அம்மா உங்களுக்கு அந்த பிரசிடென்ட் ரொம்ப பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க, ஆமா யாருக்கு தான் அவரை பிடிக்காது, இந்த சின்ன வயசுலயே இவ்வளவு பெரிய பிசினஸ் நடத்திக்கிட்டு இருக்காரு, அவரை எல்லாருமே பிசினஸ் ஜீனியஸ்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது இல்லாத நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், அவரு ரொம்ப ஹேண்ட்ஸமாவும் ரொம்ப நல்லவராகவும் இருப்பாருன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உனக்கு ஒண்ணு தெரியுமா, இந்த மாதிரி பணக்காரங்க இவ்வளவு கைண்டா நடந்துக்கிறதெல்லாம் பெரிய விஷயம் இல்ல, அது இல்லாத அவரை எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா, அவரை கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும்னு நிறைய பேர் ஆசைப்பட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்லாம் சொல்ல, ஹீரோட பையன் ஹீரோவை ஒரு மாதிரி பார்க்க, அவனுக்கு இந்த பொண்ணு இப்படி பேசுவோம் பொறை அடிடுது. இவன் காலிலே ஒரு எத்து விட்டுட்டு, இவ்வளவு வயசு ஆயிடுச்சு இன்னமும் உனக்கு சாப்பிட தெரியலையேன்னு திட்டுறான். அதனால சியோவும், அம்மா உங்களுக்கு அவரை ரொம்ப பிடிக்குமான்னு சொல்லி கேட்க, ஆமா ரொம்பவே பிடிக்குமே அப்படிங்க. அப்படியே அவங்க அப்பாவை பத்தியும் கேட்கிறான். நீங்க என்னுடைய அப்பாவை பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்க, எதுக்கடா இதை பத்தி எல்லாம் இப்ப கேட்டுட்டு இருக்க, உங்க அப்பா எவ்வளவு மோசமான ஆள் தெரியுமா அப்படின்ட்டு ஹீரோவை கழுவி கழுவி ஊத்திக்கிட்டு இருக்கா. அதனால ஹீரோவுக்கு செம்மைய கோவம் வருதா. அதனால அங்க இருந்து கிளம்பிடுறான். நான் சொன்னேன்ல பாத்தியா, நான் சொன்னது சரியாயிடுச்சுல்ல, சரியான சிடு முஞ்சுன்னு திட்டிக்கிட்டே 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அதே சமயத்துல அப்படியே நம்ம குட்டி பாப்பாவை தான் காட்டுறாங்க. அந்த பொண்ணு திரும்பவும் நம்ம ஹீரோட கம்பெனிக்கே வந்து அங்கதானே நம்ம ஹீரோயின் இருப்பா, அவளை பாக்குறதுக்காக அங்க வர, ஆனா அங்க யாருமே இல்லாத மாதிரி இருக்கு. சரி நம்ம இங்க இருந்து போலான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளம்பக்குள்ள இந்த ஹீரோடைய ஃபியான்சி முன்னாடி வந்துடுறா. தெரியாத இடிச்சிட. இந்த பொண்ணு ரொம்ப பவ்யமாவே சாரி கேக்குறா, என்ன மன்னிச்சிருங்க தெரியாத இடிச்சிட்டுன்னு சொல்லி சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கா. ஆனா அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அவளை பிடிச்ச பிச்சைக்காரி நீ என் மேல இடிக்கிறதா அப்படின்ட்டு இடிச்சு தள்ளிவிட்டு செம்மைய திட்டிட்டு இருக்கா. அது இல்லாத செக்யூரிட்டியும் கூப்பிட்டு வச்சு, எப்படி இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் இங்க விடலாம், இந்த மாதிரி பிச்சைக்கார பிள்ளைங்களெல்லாம் இங்க விட்டா என்ன ஆகுறது, இப்ப பாரு என் மேலே இடிச்சுட்டா பாரு, என்னை அழுக்குப்படுத்திட்டா பாருன்ட்டு ரொம்ப கேவலமா திட்டிட்டு இருக்கா. அதனால அந்த பொண்ணுக்கும் கோவமாயிட்டு, ஏன் இவ்வளவு கேவலமா திட்டுறீங்க அப்படின்ட்டு கேட்டா, இதெல்லாம் யார் பெத்து விட்டாங்க, என்ன வாய் அடிக்குது, இவ அம்மாவை சொல்லணும் அப்படின்ட்டு திட்டினா அவளுக்கு கோவமாயிடுது. நீ எப்படி என் அம்மாவை திட்டலாம் அப்படின்ட்டு அவளை தள்ளி விட்டு திட்ட, நீ என்னையே தள்ளி விட்டுட்டியா, செக்யூரிட்டி நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இப்படி பார்த்துட்டு அறிவுகிட்ட போய் நின்றுட்டு இருக்க, இவளை முதல்ல இங்க இருந்து பிடிச்சு வெளியே தூக்கிட்டு போ அப்படிங்க. அவனும் பிடிச்சிடறான். இவளும் இந்த குட்டி பொண்ணும், நீ எங்க அம்மாவை பத்தி பேசுனீங்கன்னா நான் சும்மா விட்டுருவேனா அப்படின்ட்டு சண்டை போடுற மாதிரி போக, எவ்வளவு தைரியம் இருந்த என்னைய திட்டு வந்துட்டு அடிக்கிறதுக்காக போக, அப்ப ஓடி வந்து நம்ம ஹீரோயினும் அந்த செக்யூரிட்டியும் தள்ளி விட்டுட்டு குழந்தையும் பிடிச்சிக்கிறா. அது இல்லாத அங்க நடந்தது எல்லாத்தையுமே வீடியோவும் எடுத்துருந்துருப்பா போல இருக்கு. அதனால நீ என்னென்ன பேசுனா அந்த குழந்தைய என்னென்னலாம் பண்ணங்கிறதுலாம் நான் இந்த போன்ல வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், நான் உன்னை ரொம்ப நாள் கழிச்சு பாத்திருக்கேன், ஆனா நீ இப்பவும் திருந்துறல்ல அப்படின்னு அவ போனை புடுங்க போறா. ஆனா ஹீரோயின் போனை கொடுக்காம, நீ மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணல, என்கிட்ட ஓவரா நடந்துகிட்ட, இது எல்லாத்தையுமே நெட்ல போட்டு விட்டுருவேன், அதுக்கப்புறம் நீ எப்படி அவன்கிட்ட ஆளுங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சிடும். ஹீரோயின் நெட்ல பரப்பி விட்டுருவேன்னு சொன்ன உடனே அவ கொஞ்சம் பயந்தே போயிடுறா. அதனால நீ என்கிட்ட கெஞ்சி கேட்க வைக்கிறனா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு இவ ஒரு விதமா மிரட்டி விட்டுட்டு உள்ள போயிட, ஹீரோயின் அந்த குட்டி பொண்ணு நீ ஏன் கூட வா, நான் உனக்கு நிறைய பாட்டில்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லி கம்பெனிக்குள்ளேயே கூட்டிட்டு போயிடுறா. உள்ள கூட்டிட்டு போயிட்டு அங்க ஒரு சேர்லயும் உட்கார வச்சுட்டு, நீ இங்கே உட்காந்துரு, ப்ரோக்ராம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் உனக்கு நிறைய பாட்டில்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லு. இது எல்லாத்தையுமே ஹீரோடைய ஃபியான்சியும் இன்னொரு பொண்ணும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. அவளுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக ஒரு இருக்கா இல்லையா, அவளும் பாத்துட்டு இருக்கா. அப்ப ஹீரோ ஃபியான்சியும் அவகிட்ட ஏதோ ஒரு பிளான வேற கொடுத்துருப்பா போல இருக்கு. நான் சொன்னபடி செய்யு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. அங்க நடக்கிறது ஜுவல்லரி காம்படிஷன் போல இருக்கு. அங்க உள்ள மேனேஜரும் கவனமா இருங்க, உங்களுடைய ஜுவல்லர்ஸ் எல்லாருக்குமே தெரியற மாதிரி நல்லா காட்டணும்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டும் நடந்துட்டு இருக்கு. ஒரு லேடி பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி பேசுறதை கேட்க நம்ம ஹீரோயினுக்கு இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நடக்க, அந்த சமயத்துல இவளும் ஒரு பெரிய மாடலா நின்று இருக்கா. அதெல்லாம் இப்ப ஞாபகம் வர, இது என்ன இதுக்கு முன்னாடியே நான் இந்த மாதிரி நின்றுருக்கேன், எனக்கு இந்த மாதிரி ஒரு
அனௌன்ஸ்மெண்ட் கேட்ட மாதிரியே இருக்கே அப்படின்ட்டு குழப்பமா யோசிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த சமயத்துல ஹீரோடைய ஃபியான்சி ஒரு ஐடியா கொடுத்திருந்தா இல்லையா ஒரு பொண்ணுகிட்ட, அந்த பொண்ணு அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்றதுக்காக ஆக்சுவலா ஹீரோயின் ஏதோ ஒரு யோசனையில இருக்கக்குள்ள இவ என்ன பண்ணிடுறான்னா அந்த இடத்துக்கு அப்படியே நடந்து போற மாதிரி போயிட்டு அவ மேல ஜூஸ கொட்டி விட்டுறா. ஆல்ரெடி அந்தந்த ட்ரெஸ்ல தான் அவங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரெஸ் மேலேயே ஜூஸ் எல்லாம் கொட்டி விட அங்க மேனேஜர் வந்து ஜுவல்லர் காம்படிஷன்ல ஜுவல்லரி எல்லாம் நல்லா காட்டணும்னு சொல்லிட்டு இருந்தான் இல்லையா, அவன் வந்து செம்மையா போட்டு திட்ட ஆரம்பிக்கிறான். நீ என்ன நினைப்புல இருக்க, இப்படி கவனிக்காம இப்படி உன் ட்ரெஸ் எல்லாம் ஜூஸ் கொட்டி வச்சிருக்கேன், நீ என்ன பண்ணன்னு சொல்லி செம்மையா திட்டிட்டு இருக்க. அது இல்லாத காம்படிஷன்ல உன்னால ஏதாவது ஆச்சு அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ட்டு செம்மையா திட்டிட்டு இருக்கானா. இந்த பொண்ணு இடிச்சு தள்ளி விட்டு போனவ ஜுவல்லரி காம்படிஷனா இருந்தாலும் நம்மளுடைய ட்ரெஸ்ஸும் மெயினா இருக்கணும், இனிமேல் இது எப்படி சமாளிப்ப அப்படின்ட்டு நக்கலா சொல்லிட்டு இருக்கா. அதனால ஹீரோயினும் நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, நான் இது என்ன பண்ணுங்கிறத நான் பாக்குறேன், அப்படி எதுவும் ப்ராப்ளம் ஆச்சுன்னா நான் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிட்டு அந்த ட்ரெஸ்ல இருக்கிற அந்த ஜூஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக ஸ்பஞ்ச் தண்ணி வச்சு தொடச்சிட்டு இருக்கா. ஆனா அது போகவே இல்லை. அடுத்த கொஞ்ச நேரத்துல நல்ல மேக்கப் பண்ணிட்டு ஒரு அழகான ட்ரெஸ்ல வரா. அதே ட்ரெஸ் தான், ஆனா ஆக்சுவலா அதையே டிசைன் பண்ணிட்டா. அப்படியே ஸ்டேஜ்ல வாக் பண்ணி வர எல்லாருக்குமே செம்ம ஷாக்கு. ஹீரோவுடைய ஃபியான்சிக்கெல்லாம் செம்மையா ஷாக்கா இருக்கு. என்னடா இந்த ட்ரெஸ் இவ்வளவு அழகா பண்ணிட்டாளா அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் வாயை பழந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க. ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கா ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்கு. நெஞ்ச பிடிச்சிட்டு உட்காந்துருக்கான். ஹீரோயினும் வாக் பண்ணிட்டு அங்க இருந்து போக ஒரு ஆர்வத்துல ஹீரோடைய ஃப்ரெண்டும் இந்த பொண்ணு தான் இப்ப வின் பண்ற பொண்ணு, இந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்டயும் இந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அதுலயே கொஞ்சம் ஜலஸ் ஆயிடுறான். அடுத்ததா வாக் பண்ணி முடிச்சுட்டு நம்ம ஹீரோயினும் மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து அந்த மேனேஜரும் செம்மையா பிடிச்சு அவளை திட்ட ஆரம்பிச்சிடறான். நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, எப்ப பார்த்தாலும் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்க, ஆனா உன்னுடைய பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு, சுத்தமா லோவா இருந்துச்சு அப்படின்ட்டு செம்மையா திட்டுறான். ஆனா ஹீரோயினும் அப்படி எல்லாம் கிடையாது, நான் நல்ல எஃபெக்டிவா தான் அந்த ஜுவல்லர்ஸ் எல்லாம் காட்டியிருக்கேன் அப்படின்ட்டு சொன்னா அவன் நீ என்ன பண்ணங்கறத நாங்க ஸ்டேஜ்ல தான் பார்த்தோமே, கொஞ்சம் கூட உனக்கு கான்பிடென்டே இல்ல, நீ சரியாவே பண்ணல, உன்னை மட்டும் ரிஜெக்ட் பண்ணாங்க, எல்லாத்துக்குமே ரெஸ்பான்சிபிலிட்டி நீ தான் எடுத்தாகணும் அப்படின்ட்டு திட்டிட்டு இருக்க. அந்த சமயத்துல ஹீரோவும் அவ எதுக்காக ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும், இதுக்கு எல்லாத்துக்குமே நீ தான் ரெஸ்பான்சிபிள் எடுத்துக்கணும்னு சொல்லிக்கிட்டே உள்ள வரான். அந்த மேனேஜரும் பார்த்துட்டு ஷாக் ஆயிட்டு பிரசிடென்ட் நீங்களாங்க. அப்பதான் ஆன்கே தெரியுது, ஓ இவரு தான் அந்த பிரசிடென்டா, ஒன் யூ குரூப்போட பிரசிடென்ட் இவரு, நம்ம இவர்கிட்ட இப்படி நான் கேவலமா நடந்துக்கிட்டேன்ட்டு அவ யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோவும் அந்த மேனேஜரை துரத்தி விட்டுட்டு ஆன்க்கு முன்னாடி வந்து நிக்க அங்க இருக்கிற பொண்ணுங்க எல்லாருமே பிரசிடென்ட் அவன் பின்னாடி போய் நின்றுட்டு இருக்காங்க அவனோட அட்டென்ஷனை எடுக்கிறதுக்காக. ஆனா ஹீரோயினை பாத்துக்கிட்டு இருக்க அவ பயந்து போய்கிட்டு இருக்கா. ஐயோ நம்ம எவ்வளவு கேவலமாலாம் பேசி வச்சிருக்கோம், இவர் தான் அந்த ஹுவான் யோட பிரசிடென்ட்னே தெரியாதா, அவரை தானே காலையில திட்டி வச்சிருந்தோம் அப்படின்ட்டு அவளுக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கு. ஆனா ஹீரோ ஆல்ரெடி அவனோட ஃப்ரெண்டால ஜலசா எல்லாம் வந்திருப்பான். அதனால ஹீரோயினா அங்க இருந்து அப்படியே தூக்கிட்டு வெளியே வர எல்லா பொண்ணுங்களுக்கும் வெக்ஸ் ஆயிடுது. இது யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, வெக்ஸ் ஆகி பாத்துட்டு இருக்காங்க. அங்க ஆல்ரெடி அந்த குட்டி பொண்ணு நின்னுட்டு இருக்கா, அவளும் ஆன்டின்ட்டு ஓடி வர நானும் ஹீரோ கிட்ட பிரசிடென்ட் நான் உங்கள்ட்ட ஒண்ணு கேட்கணும், இந்த குட்டி பொண்ணுக்காக இங்க தேவையில்லாத வேஸ்ட் ஆகிற பாட்டில்ஸ் எல்லாம் கொடுக்க முடியுமான்னு கேட்க, என்ன பாட்டிலா அப்படின்ட்டு அவனோட மேனேஜர் கிட்டையும் இங்க இருக்கிற வேஸ்ட் பாட்டில் எல்லாமே பொறுக்கி எடுத்துருவாங்கன்னு சொல்ல அங்குள்ள வேலைக்காரங்க அத்தனை பேருமே எல்லா பாட்டில்ஸையும் பொறுக்கி எடுத்துட்டு வராங்க. அதுல ஒருத்தன் அங்க ஒரு பொண்ணு உட்காந்து தண்ணி குடிச்சிட்டு இருப்பா, அந்த பாட்டிலையும் சேர்த்து பிடிக்கிட்டு வரான். அங்க இருக்கிற அத்தனை ஒர்க்கர்ஸுமே நிறைய பாட்டில்ஸ் எடுத்துட்டு வரதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு வாயை பொழந்துட்டு பாத்துட்டு இருக்கா. ஹீரோயினும் ஏ பாத்தியா நிறைய பாட்டில் இருக்குல்ல அப்படின்ட்டு அவகிட்ட சொல்லிட்டு இருக்க. இதை பாக்குற ஹீரோக்கா வித்தியாசமா இருக்கு, என்னது இந்த வேஸ்ட் பாட்டிலுக்கு இவ்வளவு சந்தோஷப்படுறாளே அப்படின்ட்டு பாத்துட்டு இருக்கான். ஆனா அந்த குட்டி பொண்ணு கிடைக்கிற பாட்டில்ஸ்க்காக பணமும் ஹீரோயின் கிட்ட கொடுக்குற, பணத்தை நீங்க வச்சுக்கீங்க, பாட்டில்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு அப்படின்ட்டு சொல்லி கொடுக்க, இல்ல வேண்டாமா இது எனக்கு தேவையில்லைன்னு சொன்னாலும் இல்ல நீங்க நிறைய பாட்டில் கொடுத்துருக்கீங்க அதுக்காக இந்த கொஞ்சம் பணத்தையாவது வாங்கிக்கிங்கன்னு சொல்ல ஹீரோவுக்கு பார்த்துட்டு ரொம்ப நல்ல பொண்ணால இருக்காளே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கான். ஆனும் அதை காசை வாங்கிக்கிறா. சரி நான் கிளம்புறேன்ட்டு அங்கிருந்து கிளம்ப போனா ஆனா ஆன் இருந்துட்டு இல்ல நீ கார்ல வா நான் உன்னை கூட்டிட்டு போய் விட்டுறேன்னு சொன்னா, இல்ல நான் ஏற்கனவே ரொம்ப அழுக்கா இருக்கேன், உங்க கார்ல எல்லாம் அழுக்காயிடும், அதனால நான் நடந்தே போய்க்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்துட்டு இவ்வளவு நல்ல பொண்ணா இருக்காளேன்ட்டு சரி நீ வீட்டுக்கு தனியாவே போ, ஆனா இந்த கொடையை எடுத்துட்டு போன்னு சொல்லி அவன்கிட்ட இருக்கிற கொடையை கொடுத்து இதை எடுத்துட்டு போன்னு சொல்லிடுறான். அவளும் நன்றி சொல்லிட்டு அதை வாங்கிட்டு போக இவங்க ரெண்டு பேருமே அந்த குழந்தைய பார்த்து பாவமா பாத்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் ரொம்ப எமோஷனலா பாக்குறத பார்த்துட்டு நீ எதுக்கும் கவலைப்படாத, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்றேன்னு சொல்ல இந்த குட்டி பொண்ணும் அந்த பாட்டில்ஸ்ல வித்து காசு எடுத்துக்கிட்டு வீட்டுக்குள்ள யாருக்கும் தெரியாத வரா. ஆனா இவளுக்கு முன்னாடியே அந்த அவளை வளர்க்குறான் இல்லையா அந்த ஆள் வந்து ஒரு குச்சி எடுத்து வச்சுக்கிட்டு மிரட்டிக்கிட்டு இருக்கான். நில்லு, அந்த கையில என்ன வச்சிருக்க அதை என்கிட்ட குடு அப்படின்ட்டு அந்த பொண்ணுகிட்ட இருந்து வலுக்கட்டாயமா அந்த காசை புடுங்கிடுறான். அப்ப அந்த ஆளுடைய வைஃபும் வரா. அந்த பொண்ணுடைய காசை எடுத்து பார்த்துட்டு என்ன இவ்வளவு காசு வச்சிருக்க, ஆனா எங்களுக்கு தெரியாத மறைக்கணும்னு நினைக்கிறியா என்ன, நாங்க தான் உன்னை தூக்கி வளர்த்தோம், உன் அப்பா அம்மா உன்னை தேவையில்லைன்னு தூக்கி போட்டுட்டாங்க, நாங்க வளர்த்தோம், எங்ககிட்டயே நீ இதெல்லாம் மறைக்கணும்னு நினைக்கிறியா, ஒழுங்கா முட்டி போடுறி அப்படின்ன உடனே டக்குன்னு அந்த பொண்ணு முட்டி போட்டுறா. ஆனா இந்த லேடி கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத குட்டி பொண்ணு அடின்னு அடிக்கிறா. அப்ப அந்த லேடியோட அண்ணனும் வரான்.
ஆக்சுவலா அந்த அண்ணன் யாருன்னா நம்ம ஹீரோயினோட அப்பா போல இருக்கு. தங்கச்சி எப்படா இருக்க அப்படின்னுகிட்டே உள்ள வர, அண்ணா ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறேன், என்ன இப்ப வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்டா, இல்ல இந்த பொண்ணை பாக்குறதுக்காக தான் வந்தேன், இவளை பாக்குறதுக்காக வேற யாரும் வந்தாங்களா என்ன அப்படின்னு கேட்டா, என்ன நான் சொல்றேன், இப்ப யாரும் தேடுறாங்களா என்ன அப்படின்னு கேட்டா, உனக்கு இத்தனை வருஷமா குழந்தை இல்லங்கிறதுக்காக இவ்வளவு வளர்க்கறதுக்காக நான் கொடுத்தேன், ஆனா இப்பதான் உனக்கு குழந்தை பிறக்க போகுது, ஏற்கனவே ஒரு குட்டி பையனை 50 மில்லியனுக்கு வித்துருக்கேன், இவ்வளவு எத்தனை மில்லியனுக்கு விக்கிறது அப்படின்ட்டு அந்த ஆள் அப்ப யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அப்ப கண்டிப்பா இந்த குழந்தை ஹீரோட குழந்தையா தான் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்ப இவங்க யாராவது தேடுறாங்கன்னா அப்ப இந்த குழந்தையும் நல்ல விலைக்கு விக்கலாம்லன்னு இவங்க எல்லாம் பேசிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு பார்த்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்தா, ஆனா அந்த ஆள் பிடிச்சிக்கிறான். எங்க கிட்ட இருந்தே தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறியாங்கிறதுக்கு, இல்ல என்னை விட்டுருங்க, நான் கெஞ்சி கேட்கிறேன், என்னை யார்கிட்டையும் கொடுத்துறாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பயந்துகிட்டு இருக்க, உன்னை விட மாட்டேன், ஒழுங்கா எங்கே இருன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு இருக்கக்குள்ளேயே அப்ப ஹீரோ அனுப்புற ஆளும் அங்க வந்துடுறான். டோரை நாக் பண்ண இவங்கள யாரா இருக்குமோன்னு ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு என்னை காப்பாத்துங்கன்னு கத்தலான்னு போனா, ஆனா அந்த ஆள் வாயை பிடிச்சு அப்படியே அங்க இருந்து உள்ள தூக்கிட்டு போயிடுறான். இவங்களும் டோரை ஓபன் பண்ணா அந்த ஆள் உள்ள வந்தவனும் எங்க அந்த குழந்தைய காணும்னு கேட்டா, அவ தூங்கிட்டு இருக்கான்னு சொல்ல, நீங்க அந்த குட்டி பொண்ணோடைய பேரண்ட்ஸ் தானு கேட்கறதுக்கு ஆமான்னு சொல்ல, ரீமோ அவங்க குழந்தைய பாத்துருக்காரு, அவளுக்கு ஹெல்ப் பண்ணுங்கிறதுக்காக மாசம் 1000 யுவான் கொடுக்கறதுக்காக சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லவும் செம ஷாக் ஆயிடுறாங்க. அது இல்லாத அந்த குழந்தை எங்க ஆபீஸ்ல வந்து அதிகமா பாட்டில் எடுக்கிறதுக்காக வருவா, அப்பதான் பார்த்தோம், அதனாலதான் ஹெல்ப் பண்றதுக்காக சொல்லியிருக்காருன்னு சொல்ல, இன்னும் 1000 யுவானா அப்படின்ட்டு அந்த பணத்தோட பேரை கேட்ட உடனே அவ்வளவு ஷாக் ஆகி பாத்துக்கிட்டு இருக்க. இவரும் எதுவுமே யோசிக்காத, அந்த குழந்தை எப்படி இருக்கா என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கூட தெரியாம காசையும் எடுத்து கொடுத்துடுறாரு. அந்த லேடியும் கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாத வாங்கிக்கிறா. அது இல்லாத மாசம் உங்களுக்கு இந்த பணத்தை கொண்டு வந்து தரேன் அப்படின்னு சொல்ற. இவங்க 2 பேருக்கும் ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அதுக்கப்புறம் அந்த குழந்தை பாட்டில் எடுக்கிறதுக்கே அந்த சைடு வர்றது இல்ல போல இருக்கு. அதனால ஹீரோயின் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, ஏன் வரலன்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. அப்ப ஹீரோவும் பக்கத்துல வந்துட்டு, என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்க, இந்த பாட்டில்னு சொல்லி அவகிட்ட கொடுக்க, இவ்வளவு நார்மலாவே ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு அதை தேங்க்ஸ் சொல்லி வாங்கிக்கிறா. என்ன தேங்க்ஸ் மட்டுமா அப்படின்ட்டு கேட்க, அப்புறம் என்ன கேக்குறீங்கன்னு கேட்டா அவகிட்ட இவன் ஃப்ளோட் பண்ண ஆரம்பிச்சிடறான். ஃப்ளோட் பண்ணிக்கிட்டு பக்கத்துல நெருங்கி போய்கிட்டு இருக்க, இவ செமையா பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் தள்ளி விட்டுட்டு அங்க இருந்து ஓடி போயிட, இந்த பொண்ணு இன்னும் வரலையேன்ட்டு இவ டென்ஷன்ல உட்காந்துருக்க. அப்ப வந்து ஷியோவும் என்னமா ஆச்சு, நீங்க ஏதோ அப்செட்டா இருக்கிற மாதிரி இருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்டா, இல்ல அந்த பொண்ணு பாட்டில் எடுக்கிறதுக்காக வருவா, அவளை காணுமேன்னு சொல்லிட்டு இருக்க, யார பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சுன்னு கேட்டா, அவங்கிட்ட இந்த மாதிரி ஒரு குட்டி பொண்ணு பார்த்தேன், அந்த பொண்ணு பாட்டில் எடுக்கிறதுக்காக வருவா, ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்கான். அந்த பொண்ணு டைம் கிடைச்சா எனக்கும் காட்டுங்க, நானும் அவகிட்ட பேசுறேன்னு சொல்லிட்டு, நாளைக்கு எங்க ஸ்கூல்ல காம்படிஷன் இருக்கு, பேரண்ட்ஸ் வந்தாகணும், நீங்க 2 பேரும் எனக்காக வரணும்னு சொல்ல, என்ன ஸ்கூல்ல ஆக்டிவிட்டிஸா, என்ன அதுவும் இவன் கூடயா அப்படின்ட்டு அவ யோசிக்க, ஆனா குட்டி பையன் கெஞ்ச ஆரம்பிச்சிடறான். அதனால ஆனும் ஒத்துக்கிறா, சரி நான் கண்டிப்பா வரேன்னு சொல்ல, ஆக்சுவலா அந்த போட்டிக்கு அவனோட கிராண்ட்மா வர போறாங்க போல இருக்கு, அவங்க கிட்ட இவளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கணுங்கிறது தான் இவனோட எண்ணம். அதனாலதான் எங்களுடைய ஸ்கூலுக்கு நீங்க வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோவுக்கும் ஒரு கால் வருது. அந்த கால்ல ஆக்சுவலா ஹீரோயினுடைய குழந்தைய தேடிட்டு இருக்கான் இல்லையா, அந்த குழந்தைய பத்தி தான் ஒரு நியூஸ் சொல்றாங்க, எங்களுக்கு ஒரு க்ளூ கிடைச்சிருக்கு, அதை நீங்க வாங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இவனும் ஹீரோயின் கிட்டயும் எதுவும் சொல்லாம, எனக்கு ஒரு வேலை வந்துருச்சு, நான் இப்ப இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவனுடைய அந்த ஃபியான்சி ஒருத்தி இருந்தா இல்லையா, அவளை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். அவளோட மூஞ்சில ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்தி விட்டு, ஒழுங்கா என்கிட்ட உண்மையை சொல்லு, ஆனோட குழந்தை யாரு, அந்த குழந்தைய நீ என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்க, ஆனா அவ உண்மையை சொல்ல மாட்டேங்கிறா, எனக்கு அதை பத்தி தெரியாது, அவ ஒரு டைம் பிரெக்னண்டா இருந்தா அது மட்டும் தான் எனக்கு தெரியும், மத்தது எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்ட்டு போய் மேல போய் சொல்ல, இவன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஆனா கிளம்பினவன் திரும்பவும் வருவானா, இவ ரொம்ப சந்தோஷமா பாக்குறா, எங்க நம்மள சமாதானப்படுத்துறதுக்கு தான் வரான் போல இருக்கு அப்படின்னு நினைச்சா, ஆனா அங்க காலி பாட்டில் ஒண்ணு வச்சிருந்திருப்பான், அந்த பாட்டில் எடுத்துட்டு போறான், அந்த பாப்பாவுக்கு கொடுக்கணும் இல்லையா, அதனால அதை எடுத்துட்டு போக இவளுக்கு புஷ்னு ஆயிடுது. இங்க இவங்க 2 பேரும் ஸ்கூல்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே போட்டி நடக்குதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான் இல்லையா, அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா, ஆனா ஹீரோவை காணும். டீச்சரும் கூட எங்க உன்னுடைய அப்பாவை காணும்னு சொல்லி கேட்க, தெரியல இதோ இப்ப வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்குள்ளேயே, இதோ நான் வந்துட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ வர, அப்படியே போட்டிக்காக 2 பேருமே குழந்தையோட காலை ஒரு சைடு ஹீரோ கட்டிக்கிற மாதிரியும் ஒரு சைடு ஹீரோயின் கட்டிக்கிற மாதிரியும் அப்படியே 2 பேருமே ஷியோவை கூட்டிட்டு போயிட்டு ஃபர்ஸ்ட்ல வின் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்க. அந்த இடத்துக்கு பாட்டில் பொறுக்கிறதுக்காக நம்ம குட்டி பொண்ணும் வந்துடுறா. இங்க நடக்கிறது எல்லாத்தையுமே அவளும் பாக்குறா. அவளுக்கு ஆசையா இருக்கு. அங்க எல்லா குழந்தைங்களும் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறத பார்த்த உடனே அவளுக்கும் ஆசையா இருக்கு. இவ்வளவு குழந்தைங்க ரொம்ப அழகா ரொம்ப ஹாப்பியா இருக்காங்களே அப்படின்ட்டு பார்த்தவளும் பக்கத்துல ஒரு எலிஃபண்ட் பொம்மை இருக்கு. அதை பார்த்த உடனே ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்ட்டு பார்த்தான்னு பார்த்தா ஆக்சுவலா அதுக்கு பின்னாடி பாட்டில்ஸ் நிறைய இருந்திருக்கு. அந்த பாட்டில்ஸ் பார்த்ததும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்கா. ஆனா அந்த பாட்டில்ஸ் எல்லாம் நமக்கு கொடுக்க மாட்டாங்களே அப்படின்ட்டு அவளுக்குள்ள ஒரு மாதிரி கவலையும் ஆயிடுது. ஆனா அவளை ஹீரோவும் பாத்துறான், நம்ம ஹீரோயினும் பாத்துறான். ஆனா இந்த பொண்ணு அவங்கள யாருமே பார்க்காத அங்க இருந்து போயிடுறா. ஆன் பார்த்ததால அந்த பொண்ணை கூப்பிட்டுக்கிட்டே அங்க இருந்து ஓட இவளுக்கும் வெளியே இருக்கிறவளுக்கும் கேக்குது. ஆனா சேச்சா வேற யாராவது இருக்கும், இங்க யாரு நம்ம ஆன்ட்டி இருக்க போறாங்க, நம்மள யாரு கூப்பிட போறாங்க அப்படின்ட்டு கவனிக்காம போயிடுறா. ஆனும் வெளியே ஓடி வந்து பார்த்தா அங்க யாருமே இல்ல. பின்னாடியே ஹீரோவும் தேடிட்டு வந்துடுறான், குட்டி பையனும் ஓடி வந்துடுறான். ஆனா அந்த பாப்பா வேற ஒரு சின்ன
குழந்தைக்கு எதை எழுதி கொடுத்துட்டு இருக்கா. ஆக்சுவலா இவளுக்கு படிக்கவும் தெரியும் போல இருக்கு. நல்லா படிக்கிற குழந்தையும் கூட அவளை படிக்க வைக்காம இந்த மாதிரி பாட்டில் பொறுக்கிறதுக்காக விட்டு இருந்திருக்காங்க. அந்த பொண்ணு எழுதி கொடுத்ததுக்காக காசும் கொடுக்குற அதை வாங்கிட்டு இருக்க. அப்ப நம்ம ஆனோ, ஹீரோ, ஷியோ எல்லாருமே வந்துடுறாங்க. இந்த குட்டி பொண்ணும் அவங்கள எல்லாரையும் பார்த்த உடனே ரொம்ப ஹாப்பி ஆயிடுறா. அதுக்கப்புறம் ரெண்டு பிள்ளைங்களும் ஒன்னா சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்ப அந்த குட்டி பொண்ணுக்கும் பரவாயில்ல, அந்த அங்கிளுக்கும் ஆன்ட்டிக்கும் இந்த குழந்தை ரொம்ப அழகா இருக்கான்ல, அவங்களும் அழகா இருக்காங்க, ரொம்ப கைண்டா இருக்காங்க, இந்த குட்டி பையனும் நல்லா அழகா கைண்டா இருக்கான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா ஷியோக்கு வில்லத்தனமான யோசனை வந்துருது. என்ன பண்ணிடுறான்னா அந்த குட்டி பொண்ணியோட தலையில இருந்து ஒரு முடிய புடுங்குறான். இவ வலி தாங்காம என்னடா பண்ணனு கேட்டா, இல்ல தூசி பட்டிருந்துச்சு அதுதான் எடுத்துன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ஆன் கிட்ட ஹீரோ ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். ஆனோ ஃப்ளர்ட் பண்றதை விட்டுட்டு முதல்ல இங்க குழந்தைங்க இருக்காங்க, அதை என்ன இங்க குழந்தைங்க இருக்காங்க அவங்கள பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த குட்டி பொண்ணுகிட்டயும் உன்னோட பேர் என்னன்னு சொல்லி கேட்டா, அவ ஏதோ வித்தியாசமான ஒரு பேரை சொல்றா. அந்த பேரை கேட்டவனே என்னது இப்படி ஒரு வித்தியாசமான பேரை கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. ஆனா அந்த குட்டி பொண்ணு கொஞ்ச நேரத்திலேயே இல்ல நான் வீட்டுக்கு போகணும், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க கிட்ட பாய் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப. இங்க வீட்டுக்கு வந்து நம்ம ஹீரோயினுக்கு தூக்கமே வரமாட்டேங்குது. அந்த குழந்தைய வெளியே உட்கார வச்சு சாப்பாடு கொடுக்குறாங்க இல்லையா, அது இவளுக்கு கனவுல தெரியுது. அதனால ரொம்பவே அப்செட் ஆயிடுறா. அதனால தூக்கம் வராம எழுந்திருச்சுக்க. பின்னாடியே ஷியோவும் எழுந்திருச்சுறான். என்னாச்சு உனக்கு தண்ணி வேணுமான்னு கேட்க ஆமான்னு சொல்லவும் இவ கீழே இறங்கி வந்தவ அப்படியே உட்காந்து கவலைப்பட்டு இருக்க. அதே சமயத்துக்கு ஷியோவுக்கு ஒரு கால் வருது. அந்த பாடி கார்டு தான் கால் பண்றான். ஒரு முடி ஒண்ணு எடுத்தான் இல்லையா அந்த பொண்ணுகிட்ட இருந்து, அந்த முடிய டிஎன்ஏ வச்சு பார்த்தா நம்ம ஹீரோயினோட குழந்தைங்கிறது தெரிய வந்திருக்கு. அத ஷியோ கிட்ட சொல்ல இதை கேட்டு அவன் ஷாக் ஆக, இங்க நம்ம ஹீரோயின் வெளியே வந்து சோகமெல்லாம் உட்காந்துருக்கா. ஹீரோவும் வரான். இவ சோகமா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்த உடனே இவனும் பக்கத்திலே வந்து உட்காந்துக்கிட்டு அவளுக்கு தண்ணி கொடுக்க, என்னாச்சு நீங்க தூங்கலையான்னு கேட்டா, நீ ஏன் தூங்கலன்னு சொல்லி கேக்குறான். இல்ல எனக்கு தூக்கத்துல என்னோட குழந்தை ஞாபகமா வருது, தூக்கமே வரமாட்டேங்குது, அதனாலதான் எழுந்திரிச்சு வந்து உட்காந்துருக்கேன்னு சொல்ல. அதே சமயத்துல குட்டி பொண்ணுதான் காட்டுறாங்க. குழந்தை தூங்கிக்கிட்டு இருந்தவ அப்படியே யாருக்கும் தெரியாத மெதுவா எழுந்திருச்சு போயிட்டு பெட்டு கடியில கொஞ்சம் காசு வச்சிருந்திருப்பா போல இருக்கு. அந்த காசை எடுத்துட்டு இதுக்கு மேல இங்க இருக்க கூடாது, இங்க இருந்து போயிடணும்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ளேயே அவளை வளர்த்தாங்க இல்லையா அந்த பேரண்ட்ஸ் ரெண்டு பேருமே வந்துடுறாங்க. லைட்டை போட இவ ஷாக் ஆயிடுறா. செம பயந்து போயிட. அதோட தான் இந்த பார்ட் முடியுது. அடுத்த பார்ட்ல என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த எபிசோட் நோட்டிபிகேஷனுக்காக அடுத்த பார்ட்ல சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.